பிரைஸ் தி லார்ட். உங்களோடு கூட பேசும்படியே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். பயத்தோடு நடுக்கத்தோடு, என்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்குது, எப்படி நான் இந்த மாதத்தை நான் ஓட்ட போகிறேன், என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது, எப்படி நான் இந்த ஃபீஸை கட்ட போகிறேன், எப்படி என் பிள்ளைகளுக்கான காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நாளைக்காக நீங்கள் ஏம்மா கவலைப்படுறீங்க, அந்த நாளுக்கான காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. கவலைப்படுறதுனால யாரும் எதையும் சாதிக்க முடியாது. மாறாக என்ன நடக்கும்னா, நம்ம கவலைப்பட்டு பயப்படுறதுனால நமக்கு சில ஸ்ட்ரெஸ், நமக்கு நம்முடைய சரீரத்தில் சில பாதிப்புகள், சில வேதனைகள் தான் வரும். அதுக்காக கவலைப்படுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்க. அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் படிக்கிறேன் பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையே பரமபிதா போஷிப்பார் என்றால், பிறகு நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. அவைகளையே கர்த்தர் போஷிக்கிறார்னா, அவைகளை காட்டிலும் ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்கள் என்று அழைக்கிறார். அதனால் கவலைப்படுற தூக்கி போட்டு கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.